இந்த செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா பறையோட இன்ட்ரோ மட்டும் சொல்லிட்டு பிளஸ் வந்து உங்களுக்கு 2-3 பீட்ஸையும் வாசிச்சு சொல்லி கொடுக்க போறேன். உங்களுக்கு சும்மா ஒரு ஆர்வமா உங்களுக்கு மற்ற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ அந்த அந்த வீடியோ ஆன் பண்ணி உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். கொஞ்சம் ஏதோ ஒரு பக்கம் வீடியோ செட் பண்ணிடுங்க. நீங்க அட்லீஸ்ட் இப்படி வாட்ச் பாக்குற மாதிரி தெரிஞ்சா கூட எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். 2-3 வீடியோ நம்ம 2-3 பீட்டை நம்ம கத்துக்கலாம். ரொம்ப நன்றி வீடியோ ஆன் பண்றதுக்கு. ஒரு பக்கம் அப்படி வச்சுட்டு எங்காச்சும் ஒரு பக்கம் அப்படி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். நன்றி. இன்னொன்னு கொஞ்சம் ஃபேஸ் கொடுத்துருக்கேன். பறையோட ஹிஸ்டரி அண்ட் பேசிக் பீட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சினிமாவில் வந்து சினிமா மியூசிக்ல வந்து பறை அண்ட் அதுக்கப்புறம் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா. ஓகே, சூப்பர். நன்றி. ஓகே, ஒரு அறிமுகம் சொல்லிடுறேன். என் பேர் வந்து சக்தி ராவணன், கோயம்புத்தூர் வேலூர். நான் எம்சிஏ முடிச்சுட்டு நானும் ஐடியில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பறை எனக்கு ரொம்ப ஆர்வம்னால பள்ளி பருவத்துல ஆரம்பிச்சு பறை துடும்பாட்டம். அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2012 நிமிர்வு கலைங்கிற குழுவை ஆரம்பிச்சு தமிழகத்துல ஒரு 5 மாவட்டங்கள் இருக்கு. இது இல்லாம உலகம் முழுக்க அமெரிக்காவில் ஒரு 15 மாகாணங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன். யூகேல, ஆஸ்திரேலியால, ஜெர்மனில, துபாய்ன்னு உலகம் முழுக்க பறைய பாடத்திட்டமா கொண்டு போயிட்டு இருக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. போர்ட்லாண்ட்ல ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, போர்ட்லாண்ட்ல வந்து ஒரு 5 பேரோட ஆரம்பிச்சு இப்போ 50 பேரோட ஒரு குழுவா இயங்கி இருக்காங்க. அதுக்கு குமரன், லாவண்யா முக்கியமானவங்க. அதே மாதிரி ஒரு அலபாமாவிலையும் துவங்குறது ரொம்ப மகிழ்ச்சி. இதே மாதிரிதான் ஒர்க் ஷாப்ல ஆரம்பிச்சு இது பண்ணணும். இந்த ஒர்க் ஷாப்லயும் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம், டீட்டெயில்ல பேசுவோம். பறையினுடைய வரலாறு மட்டும், பறை இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா, நம்ம எந்த கலையை கத்துக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த கலையினுடைய வரலாறு என்ன, அதனுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சு புரிஞ்சு கத்துக்கிட்டா தான் டெப்தா நாம அதைய படிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும், அனுபவிக்க முடியும். அப்படி பறை அப்படிங்கிற இசைக்கருவி கத்துக்க போறோம். பறை அப்படின்னா பறையினுடைய சொல் என்ன? நம்ம பேர் இருக்கு, பேருக்கு பொருள் இருக்குமில்லங்க. எல்லாத்தோட பேருக்கும் பொருள் தெரியுங்களா? எல்லாத்தோட நேமுக்கு மீனிங் தெரியுமில்லங்க? தெரியல, நம்ம அடுத்த வகுப்புல கேட்டுடலாம். தெரிஞ்சு வச்சுக்க. நம்ம பேருக்கு ஒரு பொருள் இருக்கிற மாதிரி பறைங்கிற சொல்லிருக்கு ஒரு பொருள் இருக்கு. பறை அப்படின்னா பேசுன்னு அர்த்தம். டு ஸ்பீக், டு டாக், டு கம்யூனிகேட். பறைனா பேசுன்னு அர்த்தம். இன்னொரு பொருள் என்னன்னா, பறைனா தோற்கருவிகளுக்கான பொது பெயர், த காமன் நேம் ஃபார் ஆல் த பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எல்லா வகையான தோற்கருவிகளுக்கும் தாளக்கருவிகளுக்குமான பொது பெயர் பறை. தோல் எதெல்லாம் செஞ்சிருக்கோம், எதெல்லாம் தாளம் தட்டுறோமோ அந்த கருவியினுடைய பேரெல்லாம் பறை தான், காமன் நேம் பறை. இப்ப தோல்ல என்னென்ன கருவிகள் இருக்கு? உடுக்க, பம்பை, நம்ம வாசிக்கிற பறை, முரசு, தவிழு, மிருதங்கம், தபேலா எல்லாமே தோளால் செய்யப்பட்ட கருவிகளா இருந்தாலும் அதோடைய காமன் நேம் வந்து பறை தான். எப்படி பறைன்னு பிரிக்கிறாங்க, யார் சொல்றாங்க, இப்படி புது பெயர் பறைன்னு சொல்றாங்க அப்படின்னு தொல்காப்பியர் வந்து சொல்றாரு. தொல்காப்பியர் பொருளதிகாரத்துல அகத்திணையில 18வது பாடல்ல 5 நிலங்களுக்கான விஷயங்களை சொல்ல வர்றாரு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதுல 5 நிலங்களுக்கும் என்னென்ன தெய்வம், என்னென்ன உணவு, என்னென்ன விலங்கு, என்னென்ன பறை அப்படி இருக்கு. தெய்வம், உணாவே, மாமரம், புட்பறைன்னு ஒரு 18வது பாடல சொல்றாரு. அந்த பாடல்ல என்னென்ன எல்லா நிலத்திற்கும் இருக்கிற மாதிரி பறையும் பொதுவா இருக்கு. எல்லாத்திற்கும் ஒரு பறைகள் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப பறை என்பது ஒரு பொது கருவி, ஒரு பொது சொல் அப்படிங்கிறது தொல்காப்பியர் சொல்றாரு. அப்ப அதேதான் நம்ம பார்க்கிறோம். எல்லா நிலங்களுக்குமான பறை இருக்கு. எப்படி பறையை பிரிக்கிறாங்க அப்படின்னா, எத்தனை பக்கம் தோல் கட்டி இருக்குமோ அத்தனை பக்கம் வச்சு. ஒரு பக்கம் கட்டியிருந்தா ஒரு முகப்பறை, 2 பக்கம் கட்டியிருந்தா இருமுகப்பறை, மும்முகப்பறை, நான்முகப்பறை, ஐமுகப்பறை வரைக்கும் பறைகளுடைய வகைகள் இருக்கு. ஒரு முகப்பறைனா ஒரு பக்கம் தோல் கட்டி இருக்கு. கஞ்சரா, நம்ம வாசிக்கிற பறை, துடும்பு, இதெல்லாமே. இருமுகப்பறைனா மிருதங்கம், தவிழ், உடுக்க எல்லாமே. மும்முகப்பறை புஷ்கரம்னு மிருதங்கத்திலேயே நடுவில் இன்னொரு பாகம் வர கருவி இருக்கு, கூத்து மிருதங்கத்துல இருக்கு. நான்முகப்பறைனா பம்பை வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு 2 உருளை இருக்கு, மேல ஒரு உருளை இருக்கு. கீழே ஒரு உருளை, மேல ஒரு உருளை. இது நான்முகப்பறை. ஐமுகப்பறைங்கிறது பெரிய குடத்துல நடுவுல பெரிய வாய் இருக்கும், அதை சுத்தி சின்ன வாய்கள் 4 இருக்கும். மொத்தம் 5 முகங்கள் இருக்கும் ஐமுகப்பறை. அப்ப எத்தனை முகம் இருக்கு அதை வச்சு பிரிக்கிறாங்க. எதற்கு பயன்படுத்துறாங்க? திருமணத்திற்கு இசைச்சா மணப்பறை, சாவருக்கு இசைச்சா சாப்பறை. அதே மாதிரி பன்றி விரட்டுறதற்கு பன்றிப்பறை. ஒரு வகையான பறைகள் வந்து பயன்பாட்டை பொறுத்து பிரிச்சாங்க. அடுத்ததா அளவை வச்சு பிரிக்கிறது. பெருசா இருந்தா பெரும்பறை, சிறுசா இருந்தா சிறுபறை, தட்டையா இருந்தா தட்டைப்பறை. அப்ப வடிவங்களை வச்சு பிரிக்கிறது. அப்போ எவ்வளவு முகங்கள், எவ்வளவு அளவு, என்ன பயன்பாடுங்கிற பறையை வந்து பிரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நாம கத்துக்க போறது வந்து வட்டப்பறை, வட்டமா இருக்கிற பறை. அந்த வட்டப்பறையில நிறைய வகையான பறைகள் இருக்கு. இது நம்ம வந்து ஒரு பொது பாடத்திட்டத்தை, கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இதுல தஞ்சாவூர் சில பாடத்திட்டங்கள் ஒரு பொதுவா இருக்கிற பாடத்திட்டத்தை வச்சு
நான் வந்து சில விஷயங்களை உருவாக்கி இருக்கேன். இப்ப நம்ம கத்துக்க போற இந்த பாடத்திட்டம் அது மாதிரியான ஒரு பொது பாடத்திட்டத்தில் இருந்தா அப்ப பறை எப்படி உருவாயிருக்கும், எல்லா இசைக்கருவி எல்லா கருவிகளும் ஒரு எப்ப உருவாயிருக்கும் எப்படி உருவாயிருக்கும் கதை இருக்கிற மாதிரி பறை எப்படி உருவாயிருக்குன்னு ஒரு செவிவெளி செய்தியா இருக்கு. என்ன கதை அப்படின்னா ஒண்ணும் இல்லை. வேட்டையாடி சமூகமா இருந்த மனிதன் விலங்குகளை வேட்டையாடி தோலை மாமிசத்தை சாப்பிட்டு தோலை தூக்கி எறிகிறான். ஒருவேளை தோலை சாப்பிட முடியல, சாப்பிட முடிஞ்சு என்ன இருக்குன்னு நினைச்சு பாருங்க. தோலை சாப்பிட முடியல, தோலை தூக்கி எரிஞ்சிட்டான். எரியப்பட்ட தோல் வெயிலையும் மழையிலையும் காஞ்சு அந்த கிளைகள் வந்து அந்த தோல்ல உரசும் போது மலைத்துல விழுகும் போது காத்தடிக்கும் போது அந்த தோல் அசையும் போது ஒரு சத்தம் கேட்கும். இயற்கையிலே அதிகமான சத்தம் வந்து இடிதான். அதற்கப்புறம் ஒரு சத்தம், ஒரு பெரிய சத்தத்திற்கு விலங்குகளும் பயப்படுது, மனிதனும் பயப்படுறான். மனிதன் எதை கண்டு பயப்படுறானோ அதை கட்டுப்படுத்த முடிஞ்சா ஆயுதமா மாத்தலாம், கட்டுப்படுத்த முடியலன்னா வணங்கிடுறான். நெருப்போ நீரோ மற்ற எல்லா விஷயத்தையும். அப்படி பறை என்ன பண்றான்னா விலங்குகள் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு முதல்ல அந்த தோலை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். அதற்கப்புறம் கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு கருவியா பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தகவலை கடத்துறதுக்கு. இப்ப கூட நமக்கு மிருதங்கம் தமிழ் இதெல்லாம் கேட்டா எங்கேயோ கச்சேரி நடக்குதுன்னு யோசிக்கிறோம். பறை எங்கேயாச்சும் கேட்டா திருவிழா நடக்குதான்னு யோசிக்கிறோம், இல்ல இறப்பு வீடான்னு யோசிக்கிறோம். பம்பை இதெல்லாம் நடத்துற கோவில் யாரோ சாமி அழைக்கிறாங்கன்னு நினைக்கிறப்போ ஒரு நாதசுர கச்சேரி. இப்போ ஒரு இசைக்கருவி வாசிச்சா என்ன நிகழ்வுன்னு தெரியற மாதிரி ஒரு இசை குறிப்பு வாசிச்சா என்ன நடக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா மலைகள்ல தான் இருந்தாங்க, தூரங்கள்ல இருந்தாங்க. அப்ப இந்த அடி வாசிச்சாங்கன்னா இங்க இறப்பு நடக்குது, அதற்கு தகுந்த மாதிரி வருவாங்க. இல்ல வெள்ளம் வரப்போகுது, அப்படி ஒரு விஷயத்த கடத்துறக்கா. இப்போ வரைக்கும் ஆப்பிரிக்காவில் டாக்கிங் ட்ரம்னு ஒரு ட்ரம் இருக்கு. அந்த ட்ரம் என்ன குறிப்பிட்ட பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல வந்து அவர்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கிறக்கா யூஸ் பண்றாங்க. அந்த கருவி பேரே டாக்கிங் ட்ரம். தமிழ்ல மொழிபெயர்த்தோம்னா பேசும் பறை. இப்ப கிளம்புற வேலை முடிஞ்சது நான் கிளம்புறேன்னா அங்கிருந்து அவர் ரிப்ளை பண்ணுவார் வாத்தியத்துல. ஒரு தொலைத்தொடர்பு கருவி இப்பவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம நகரா மண்டபங்கள்னு சொல்லி போட்டு பாஞ்சாலங்குறிச்சி மன்னன் திருச்செந்தூர் கோவில்ல பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் தெரியப்படுத்துறதுக்கு நகரா பெரிய முரசறை மண்டபங்களை வந்து நெடுக வச்சிருந்தாங்க. அப்ப இது மாதிரியான தொலைத்தொடர்புக்கு வந்து பயன்படுத்துது. அடுத்து ஹீலிங்காக, மருத்துவத்திற்காக நீங்க வந்து மைண்ட் அண்ட் பாடி ஹீலிங்காக பறையை வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கு சங்க இலக்கியங்கள்ல குறிப்பு நிறைய இருக்கு. இப்போ வரைக்கும் உடுக்க பம்பை நேரடியா ஹீலிங்க்கு நீங்க உள்ளுக்குள்ள என்ன உணர்வுகள் வருதோ அதைய வெளிக்கொணர்றதற்கு சரியான அளவுல அந்த இசைக்கருவியுமே அந்த குரலையும் கொடுக்கும்போது ஒரு விஷயம் வருது. அது நீங்க வந்து நிறைய பக்கம் சாமி ஆடுறதையும் பார்த்திருப்பீங்க, பேய் ஆடுறதையும் பார்த்திருப்பீங்க. அது பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சுக்கிட்டாங்க சரி. அப்ப ஹீலிங்காக இப்ப நம்ம கேட்கும் போது நமக்கு எப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கு, நமக்கு எப்படி ஒரு கவலை மறந்து நம்ம ஒரு விஷயத்த பாக்குறோங்கிற மாதிரிதான் மருத்துவ கருவியா பறை பயன்படுது. அதற்கடுத்து வேட்டையாடுறதுக்கு பறை பயன்படுத்துறாங்க, போருக்கு பயன்படுத்துறாங்க, கொண்டாட்டத்திற்கு பயன்படுத்துறாங்க, விடுதலையின் குரலா பயன்படுத்துறாங்க. அப்ப பறை என்பது ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிபிகேஷன், ஒரு கலாச்சார பண்பாட்டு அடையாளம் மட்டும் இல்ல, அது ஒரு பயன்பாட்டியல் கருவி. அதுதான் என்னுடைய ஆய்வுமே. ஆக்சுவலா இன்னொரு விஷயம், நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன், பறையில ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். பிஹெச்டி நம்ம தமிழ்நாடு மியூசிக் யூனிவர்சிட்டியில தான் என்னுடைய பிஹெச்டி பண்றேன். அப்போ என்னுடைய தலைப்பும் அதே தான், பயன்பாட்டியல் நோக்கில் பறை. நம்மளுடைய எல்லா கலை வடிவங்களும் எல்லா விஷயங்களுமே ஒரு அப்ளைட் திங்ஸ் அதுல இருக்கு. அதைத்தான் பார்க்கணும், அதைத்தான் மெயினா பார்க்கணும். அதுல இருந்து அது பண்பாடா மாற ஆரம்பிச்சிருக்கு. அதனால பறையில இவ்வளோ பயன்பாடுகள் இருக்கு. அது அதனுடைய தொடர்ச்சியா தான் நாம இப்ப பறை கத்துக்கிறதுக்கான விஷயம்னு ஒரு சமூகம் வந்து ஒரு நல்ல வளமையான சமூகமா இருக்கும்னா அந்த சமூகத்திற்கு கலையும் மொழியும் ஆணிவேர்கள். அந்த ஆணிவேரை தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த சமூகம் வந்து சரியா இருக்கும். அப்போ அதனுடைய வடிவமாத்தான் கலையை நாம கத்துக்கிறது, இல்ல அடுத்த தலைமுறை நாம அந்த கலையை கடத்துறது அப்படிங்கிறது வெறுமனே இது வந்து தமிழர்களுடைய அடையாளம், தமிழர்களுடைய பண்பாடு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம பறைய கத்துக்கிறதால என்ன நன்மைகள் வரும், என்ன பெனிஃபிட்ஸ், அதுல படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் இதாகும், உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கு, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி உங்களுக்கு இதாகுது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி ஆகுது, ஒரு சோசியலோட நீங்க ஒரு ஒரு சொசைட்டியோட உங்களை வந்து ஒற்றுமையை கொண்டு போறதுக்கு ஒரு ஒன்றதுக்கு எப்படி அது பயன்படுறது அப்படிங்கறத அதோட பெனிஃபிட்ஸா பார்க்கணும். இது உலகம் முழுக்க இந்த தோல் கருவிகள் எங்கெல்லாம் இருக்கு, அது எதோட தொடர்பு இருக்கு, நம்மகிட்ட இருந்து எவ்வளவு போயிருக்கு, மற்ற விஷயங்கள் நம்மகிட்ட எவ்வளவு வந்திருக்கிறதெல்லாம் உலகம் முழுக்க இருக்கிற பறையோட நான் கம்பேர் பண்றேன். உலகம் முழுக்க இருக்கிற ஃபோக் ஆர்ட்ஸோட நான் வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். அதனால நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம். பறை இசைத்தவர்கள் வந்து இசைக்குடிகளா இருக்காங்க, அவர்கள் குறித்து நம்ம பின்னாடி பேசுவோம். இப்போதைக்கு நாம வந்து பறைய வாசிக்கிறதுக்கு நம்ம சொற்கட்டுகள் வழியா வந்து
பறைகளை வந்து வாசிக்க போறோம். இப்ப நான் படுத்தின பாடத்திட்டம்ங்கிறது உலகம் முழுக்க ஒரு 80% பேர் இந்த பாடத்திட்டத்தை பறை பாடத்திட்டத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அமெரிக்காவில், ஆஸ்திரேலியால, இங்க தமிழ்நாட்டுல, யூகே, நான் அப்படியே சொல்ல எல்லா கண்ட்ரீஸ்லயுமே வந்து என்னுடைய பாடத்திட்டத்தை இணைய வழியாலையும் கத்துக்கிட்டு, நேரடியாகவும் கத்துக்கிட்டு, என்னோட யூடியூப்லயும் கத்துக்கிட்டு வாசிச்சுட்டு இருக்காங்க. அதான் நம்ம பார்க்க போறோம். எல்லாருமே யாராச்சும் லெஃப்ட் ஹேண்ட் யாராச்சும் இருக்கீங்களா? ரைட் ஹேண்ட் எல்லாம் இருப்பீங்க நம்புறேன். லெஃப்ட் ஹேண்ட் யாராச்சும் இருப்பீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? லெஃப்ட் ஹேண்ட் கொஞ்சம் ரேர் பீஸ் தான். நம்ம குமரன் இருப்பாங்க. எங்க வீட்டுல மட்டும் ஒரு பீஸ் இருக்கு. உங்க வீட்டுல மட்டும் ஒருத்தங்க இருக்காங்க லெஃப்ட் ஹேண்டடு. வேற யாராச்சும் லெஃப்ட் ஹேண்ட் யாராச்சும் இருக்கீங்களா? இல்ல ரைட் ஹேண்டட் தானுங்களா? யாரும் லெஃப்ட் ஹேண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்புவோமாக. நன்றி. சரி, ரைட் ஹேண்ட் நம்ம ரைட் ஹேண்டட்னா முதல்ல வணக்கடி. வணக்கடிக்கு முன்னாடி நான் எல்லாத்துக்கிட்டையும் வரலாறு யாருக்கு வேணா சொல்லிக் கொடுப்பேன். பறை சொல்லிக் கொடுக்கும் போது சில உறுதிமொழிகள் இருக்கு. அந்த உறுதிமொழிகள் கேட்டுக்கு அங்கேயே நீங்க திருப்பி சொன்னா கூட போதும். உறுதிமொழி எதற்குன்னா நம்ம பறை எடுக்கும் போது எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறக்கா ஒரு 3-4 உறுதிமொழி மட்டும் இருக்கு. சொல்றது மட்டும் திருப்பி சொல்லிக்கீங்க மியூட்ல இருந்தாலும். ஏன்னா வந்து எக்காரணத்தினாலும் பறையை இழிவு செய்யும் இடங்களில் இசைக்க மாட்டேன். தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் பறை இசைக்க மாட்டேன். மக்களுக்கும் சமூகத்திற்கும் பறையை பயன்படுத்துவேன். நன்றிங்க. எக்காரணத்தினாலும்னா எந்த ஒரு காரணமே பறை இழிவா பாக்குற எந்த ஒரு இடத்துலயுமே நாம இசைச்சிடக்கூடாது அப்படிங்கறத அந்த கலைஞர்களை நம்ம மதிப்புமிக்க கொண்டு போறதுக்கான விஷயம். ஏன்னா சில பக்கம் காசு கொடுத்தா வந்து எங்க வேணா வாசிப்பாங்க, இல்ல அதிகாரத்துல இருக்கிறவங்க சொன்னா எங்க வேணா வாசிப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நமக்கு அந்த கலை சரியான இடத்துல இருக்கா அங்கதான் வாசிக்கணும். அதையே மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம், மக்களும் தயாரா இருக்காங்க. இடையில இருக்கிறவங்க பிரச்சனைனா அதெல்லாம் பார்க்க கூடாது, அந்த இடத்துல நாம் வாசிக்கலாம். ஆனா நமக்கு மதிப்புமிக்க ஒரு இடத்துல நாம் அதை வந்து பயன்படுத்தணுங்கிறது அது விஷயம். முதன்மையா அது சில நேரங்கள் இறப்பு வீடுகள்ல எப்படி பார்க்கப்படுது, கோவில் ஊர்வலங்கள்ல பார்க்கப்படுது, ஒரு இடத்துல தகுந்த மாதிரி பிரிச்சு பார்க்கப்படுது. ஒருவேளை அதற்கப்புறம் நம்ம வந்து இது நிலைமை மாறும்போது எல்லா பக்கமே அது இசைக்கூடிய கருவியா மாறும். சில பேர் எல்லாம் அதுக்கு அடுத்து தனி மனித ஒழுக்கம், நம்ம வந்து மது அருந்திட்டோ இல்ல புகை பிடிச்சிட்டோ நாம வந்து பறைய வாசிக்க, நீங்க அதற்கு பின்னாடி இருக்கிறது வேற. ஆனா நிகழ்த்தும் போது அதனுடைய முழு ஆற்றலும் நமக்கு வேணும் அப்படிங்கிறத முக்கியம். ஏன்னா இப்படி யாரும் பண்றது இல்லை. இருந்தாலும் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பார்வை இருக்கலாம், அப்படி கலைஞர்கள் யாரும் கிடையாது பெரும்பான்மையா. இருந்தாலும் சில பக்கம் அப்படி ஒரு விஷயத்த வந்து படுத்தி வச்சிருக்காங்க. அதனால அதுவும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. மூணாவது, உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கணும், சமூகத்திற்கும் பயனுள்ளதா இருக்கணுங்கிறது தான் அந்த 3வது உறுதிமொழி. வேற எது இல்லை. நிறைய பக்கம் வந்து பறைன்னு சொன்னாலே இது சாவு வீட்டுல வாசிக்கிறது, இதை போய் எப்படி கத்துக்குவீங்க, இதை எப்படி வாசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி இயல்பு. நான் பறை எடுக்கும் போதே எப்படி இருந்தது. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாருமே விவசாயம் தான், தோட்டம் இதெல்லாம் இருந்ததுன்னா அவன் பறை எடுக்கும் போது இதே கேள்வி வந்து எனக்கும் எழுந்தது. அப்ப அதை எப்படி நான் வந்து தேடினேன் பார்த்தேன் அப்படின்னா, பறை இறப்புலயும் ஒரு பயன்பாட்டுல அது என்னன்னா, முதல் விஷயம் வந்து இறப்பை உறுதி செய்யறதுக்கு. இப்ப எப்படி மருத்துவர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இறப்பை உறுதி செய்யறதுக்கு பல வகையான வழிமுறைகள் இருக்கு. அந்த காலகட்டத்துல பயன்படுத்தின சடங்குகள் என்ன அப்படின்னா வந்து அவங்களை உட்கார வச்சு தலைக்கு தண்ணி ஊத்துறது, மிளகாய் நெடிய மூக்குல வைக்கிறது. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா தண்ணி ஊற்ற மாட்டாங்க, சில பக்கம் எண்ணெய் அரப்பு வச்சு தண்ணி ஊற்றுவாங்க. முதல்ல எடுத்தோடனே நார்மலா தண்ணி ஊற்றுவாங்க. அப்போ உடல் குளிர்ந்து ஒருவேளை அவர்களுக்கு சரியாகுமோ, மிளகாய் நெடிய வைக்கிறது. அது மாதிரிதான் காதோரத்துல பறை வாசிக்கிற பழக்கம் இருந்ததா சொல்லப்படுது. அப்போ ஒருவேளை இந்த சத்தத்துக்கு அவர் எழுந்துக்கிறேன் அப்படின்னா அவர்கள் வந்து இறப்பை உறுதி செய்யறதுக்கு மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா இறந்துட்டாங்க அப்படின்னு செய்தி கடத்துறது, இறப்பை உறுதி செய்யறதுக்கு செய்தியை கடத்துறதுக்கு. மூணாவது, அங்க நடக்கிற ஒரு சடங்குகளுக்கும் ஒரு வாசிப்பு இருக்கு. நீர்மாலை எடுத்துட்டு வர்றது, இல்ல சவத்தை எடுத்துட்டாங்க, இல்ல ஊர் எல்லையை தாண்டிருச்சு, குழிக்குள்ள போடுற வரைக்கும் அடி இருக்கு. ஒன்னொன்னுக்கு ஒரு அடி இருக்கு. அப்படின்னா என்ன, அது நிகழ்வை குறிக்கிறதுக்கான ஒரு தொலைத்தொடர்பு கருவியா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இறப்பு வீட்டுல மேலும் இறப்பு நடக்காம இருக்கிறதுக்கு பறையை பயன்படுத்துறாங்க. ஏன் அப்படின்னா இறப்பு எவ்வகையான செயல், எவ்வகையான சம்பவம், துக்கமான சம்பவம், ரொம்ப துக்கமான சம்பவம். அப்ப எந்த கருவியில துக்கமா வாசிக்க முடியும், எந்த கருவியில ரொம்ப துக்கமா வாசிக்க முடியும்? அதே மாதிரி ஒரு வயலின் ஒரு வீணை வாசிக்கலாங்களா?
வீணையில தமிழ் கருவின்னு ஒரு வீணையில வாசிக்கலாமா? வீணை வயல்ல தானே சோகமா வாசிக்க முடியும். கொண்டாட்டமா வாசிக்கலாம், சோகமா வாசிக்க முடியுமா? அப்ப இறப்பு வீடுகள் என்ன வாசிச்சிருக்கோன்னு, சோகத்திற்கான சம்பவம்னா சோகமான இசை நான் எது வாசிச்சிருக்கோன்னு. அப்ப நினைச்சு பாருங்க, இறப்பு வீடுகள்ல வயலினுமே இல்ல வீணையுமே சோகமா வாசிச்சான்னு என்ன நடக்குது? நீங்க வெறும் சோகம் மட்டுமே இருந்தா என்ன ஆகுங்க? நிச்சய இறப்பு நடக்கும். ஏன்னா அந்த சோகம் துக்கம் தாங்காம பிரச்சனை வரும். ஆனா பறை என்ன பண்றாங்கன்னா, ஒரு கொண்டாட்ட கருவியை வைக்கிறதுக்கான காரணம் என்ன, அந்த பேலன்ஸ் பண்றது. ஒப்பாரி வெளியே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஏன்னா சில பேரு அந்த இறப்பை கேட்டு அப்படியே வந்து நெஞ்சரைச்சு உட்காருவாங்க, அழுக மாட்டாங்க. அப்ப அவர்களை அழுக வைக்கிறதுக்காக எடுத்துப்படுத்துவாங்கன்னா ஒப்பாரி பாடுவாங்க. அந்த ஒப்பாரிங்கிறது அவர்களை அழுகையை வெளிக்கொண்டு வருது. ரெண்டாவது, அந்த ஒப்பாரி பாடி அழுகை வந்ததற்கு பிறகு அந்த துக்கத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணாம வேறொரு கட்டத்திற்கு ஃபார்முக்கு கொண்டு வந்து அவர்கள் நார்மலைஸ் பண்றதுக்கான விஷயங்கள் பாரு. ஒரு கொண்டாட்ட கருவியா அங்க அந்த சத்தம் கேட்கும் போதும் சரி, அந்த ஒரு துள்ளல் மனப்பான்மை வரும். அந்த தோல் கருவிகளுக்கே உண்டான விஷயம், அந்த நடைக்கே உண்டான விஷயம். அப்போ அந்த பேலன்ஸ் பண்றதுக்காக பறை பயன்படுது, அவ்வளவுதான். மற்றபடி அது ஒரு இழிவா பாக்குறதுக்கான விஷயமே சாவு வீடுகளை வாசிக்கிறது. சாவு மட்டும் இல்ல, நீங்க நான் என்னோட ஆய்வுகள்ல நிறைய கோவில்கள்ல வந்து பறை இல்லாம சாமி இறங்கவே இறங்காது. பறை இல்லாம சாமி வந்து கோயிலை விட்டு இறங்காது, வீதிக்கும் வராது, அருளும் வராது. அப்ப பறைக்கு அவ்வளவு பெரிய தனித்துவம் இருக்கு. வளகாப்புல பறை வாசிக்கிறாங்க. வளகாப்புல வாசிக்கிற பறை கலைஞர்கள் இன்னும் அதிகமான நுட்பத்தோட ஜோயி சரின்னு ஒக்லஹாமா யூனிவர்சிட்டியில மியூசிக் ப்ரொஃபஸரா இருக்காங்க. அவங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க. வளகாப்புல அந்த பொண்ணு நடந்து வரும்போது அவங்களுக்கு பின்ன ஆனான்னு கணிக்கிற அளவுக்கு நடை வழியா சொல்ற அளவுக்கு கலைஞர்களுக்கு விஷயம் இருந்தது. அப்ப வளகாப்புக்கு, திருமணங்களுக்கு பறை இருக்கு. ஒரு சடங்குகளுக்கும் பறை அவ்வளவு முக்கியத்துவமான பறை. நாகூர் ஆண்டவருடைய அந்த திருவிழாவில் இருக்கு, கிறிஸ்துவ திருவிழா சப்பர திருவிழாவில் இருக்கு. அப்படி பறை என்பது நீக்கமர நிறைந்த வாழ்வியல் கருவி. அது ஏதோ ஒரு சம்பவத்தோட மட்டும் போர்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாங்கிறதா அதுல இருக்கிற விஷயம். தொடர்ந்து அதை பத்தி நிறைய தெரிஞ்சுப்போம். இன்றைக்கு பறை எப்படி வாசிக்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து சொற்கட்டுகளை வாயில சொல்லுவோம். ரெண்டாவது தொடையில தட்டி பார்ப்போம். மூணாவது பறைக்கு போவோம். முதல்ல சொல்லணும், அப்புறம் வாசிக்கணும், அதுக்கப்புறம் தான் பறைக்கு போவோம். அதனால சொற்கட்டுகளை சொல்லி பார்ப்போம், அதற்கு அப்புறம் வாசிச்சு பார்ப்போம். சரிங்களா? ஓகே. வீடியோல கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். முடியுமோ அவங்க எல்லாம் கொஞ்சம் வீடியோ ஆன். ஆமா ஆமா. இன்னொருத்தர் அவர் மருத்துவர் வந்து அவர் டியூட்டி லுக்காட்ட வீடியோ ஆன் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். ஐயோ ரொம்ப நன்றிங்க, கேட்டதுக்கு எனக்கு பண்ணதுக்கு. அதனால இப்ப வாசிக்கத்தான் போறோம், வாய்ப்பு இருந்தா பண்ணுங்க. நீங்க மற்றவர்கள்லாம் கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா இன்டராக்ட் பண்றதுக்கும் தொடையில வாசிச்சு பாக்குறதுக்கும் கொஞ்சம் தெரியும். வேற எது இல்ல, ஒரு பக்கம் போனை மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, வீடியோ ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்ப கொஞ்சம் வாசிச்சு பாக்குறத அட்லீஸ்ட். நீ ஜெயந்தி வணக்கங்க, சுதா வணக்கம், புதுசா வந்தாங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஐயா நேரா வச்சிருங்க, வாசிக்கும் போது நீங்க தொடையை காமிச்சா போதுங்க, நேரா வச்சிருங்க வாசிக்கும் போது. ஓகே, நன்றி. தெரிஞ்சுட்டா போதும், அட்லீஸ்ட் நீங்க ஷோல்டர் ஆட்டினாவே கண்டுபிடிச்சு போடுவான். சரிங்களா? கண்டுபிடிச்சிடலாங்க, அதெல்லாம் சிக்கல் கிடையாது. நன்றி. மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிட்டீங்கன்னா நன்றிங்க அஜய். நன்றிங்க அஜய். லாவண்யம் மட்டும் நன்றி சொல்லணும்னு பார்த்தா லாவண்யம் வீடியோ இப்பதான் இல்ல, இடையில ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி. லேப்டாப்க்கு மாறிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சக்தி. லேப்டாப்க்கு மாறிக்கிறேன். நன்றி மாதவி. வாய்ப்பு இருக்கிறவங்க வீடியோ ஆன் பண்ணிருங்க. ஓகே எல்லாருமே. சரி, இப்ப நம்ம வந்து வணக்கடி. முதல்ல வணக்கடி என்னன்னா வந்து, வணக்கடி வந்து எல்லா கலைகளுக்குமே ஒரு வணக்கடி இருக்கு. வணக்கடி, வணக்க அடவு இருக்கு. நீங்க பரதநாட்டியத்துல பாத்திருக்கீங்களா? ஒரு தட்டி வணக்கம் வைப்பாங்க, அது ஒரு வணக்க அடவு. தூங்கும் போதும் முடிக்கும் போது. அது சிலம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு சலாம் வைக்கிறதும்பாங்க, அதுவும் ஒரு வணக்க அடவுதான். மிருதங்கத்துல எடுத்தீங்கன்னா பாலபாடன்னு ஆரம்பிப்பாங்க, ஜண்டையில கணபதி கைன்னு ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒன்றுக்குமே ஒரு அடிப்படை இருக்கு. அந்த அடிப்படை எதற்கு அப்படின்னா வந்து பயிற்சிக்காக, அது சடங்குக்காக நம்ம ஏதோ சொல்லிட்டாங்கன்னு பண்றதுக்காக இல்லை. அது ஒரு அடிப்படை பயிற்சி, தயாராதல். அடிமுறையில் அப்படி இருக்கு, சிலம்பத்துல அப்படி இருக்கு. பறையிலையும் ஒரு வணக்கடின்னு ஒரு அடி இருக்கு. முதல்ல மாதா பிதா குரு தெய்வம் இருந்து அதுக்கப்புறம் தாய் தந்தை குரு பறைன்னு மாத்துறாங்க. நம்ம சிலபஸ்ல என்ன மாத்துறோம் அப்படின்னா, அந்த வணக்கடிய பறை கலை இயற்கை மக்கள் அதை சொல்லி பார்க்கறது. வணக்கடியும் ஒரு பயனுள்ளதா மாத்தணும் அப்படின்னு. பறை கலை இயற்கை மக்கள். பறைன்னு சொல்லும் போது வலதுகை. ஐயா எல்லாருமே வலதுகை பழக்கம் தானுங்க? யாராச்சும் இடதுகை இருக்கீங்களா? கேட்டுட்டு நான் எல்லாருமே வலதுகை தான் நினைக்கிறேன்.
ஏன்னா எந்த கையை நம்ம வந்து அதிகமா பயன்படுத்துறோமோ அந்த கையில சில அடிகளை வாசிக்கிறோம், குறிப்புகளை மாத்திக்கிறோம் ஆரம்பத்துல, அவ்வளவு. பறைன்னு சொல்லும்போது வலது கைங்க, கலைன்னு சொல்லும்போது இடது கை, இயற்கையை சொல்லும்போது வலது கை, மக்கள் வந்து இடது கை. பறை, பறை, கலை, கலை, இயற்கை, இயற்கை, மக்கள். மக்கள். சொல்லிட்டே தொடர்ந்து எல்லாரும் வாசி பாருங்க, அப்படியே சொல்லிட்டே. ஏன்னா இன்னொன்னு மெதுவா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வேகம் மெதுவா தொடையில இப்படி பறை, பறை, கலை, இயற்கை, மக்கள் சொல்லிட்டே வாசி பாருங்க. பறை, கலை, இயற்கை, மக்கள். 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 இது எப்படின்னா சகலகலா வல்லவன் படத்துல பாத்துருக்கீங்களா, அந்த ஹாப்பி நியூ இயர் சொல்றதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கேன். நன்றி 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 நன்றி, சிறப்பா சொன்ன உடனே செஞ்சதுக்கு. ஏன்னா இதுதான் அடிப்படை பயிற்சிங்க. இது எப்படின்னா இங்க வலது இடது வலது இடது, ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட், இந்த நோட்டத்தை என்னவா வாசிக்கிறோம்? பறை, கலை, இயற்கை, மக்கள். அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்பீடு. ஃபர்ஸ்ட் ஸ்பீடுங்கிறது வெரி ஸ்லோ டெம்போ. ஐயா கால அளவை பத்தி சொல்லிடுறேன் இப்பவே. கொஞ்சம் நல்லாவே போயிடலாம் இருக்கு, 1/2 மணி நேரம் இருக்கு, அதனால நல்லாவே போயிடலாம். கால அளவுகள் என்ன இருக்குன்னா ஸ்பீட் லெவல்ஸ். என்ன ஸ்பீட்ல? 1ஆங்காலம், 2ஆங்காலம், 3ஆங்காலம், 4ஆங்காலம். ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் அண்ட் ஃபோர்த் ஸ்பீட். 1ஆங்காலம் ஃபர்ஸ்ட் ஸ்பீடுங்க ஒரு வெரி ஸ்லோ டெம்போ. ஒரு அடிக்கும் இன்னொரு அடிக்கும் அதிகமான இடைவெளி இருக்கும். பாரு, சொல்லுங்க மதுரி. ஐம் சாரி, நான் வெளியில போக வேண்டியது இருக்கு. 6:30க்கு மேல நான் நெக்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணட்டேன். ஓகே, இது 1ஆங்காலங்கிறது வெரி ஸ்லோ டெம்போ. பறை, கலை, இயற்கை, மக்கள். இது 1ஆங்காலம். 2ஆங்காலங்கிறது அதோட கொஞ்சம் ஸ்பீடு. பறை, கலை, இயற்கை, மக்கள். 3ஆங்காலம் அதோட கொஞ்சம் ஸ்பீடு. பறை, கலை, இயற்கை, மக்கள். 4ஆங்காலம் பறை, கலை, இயற்கை, மக்கள், பறை. இவ்வளவுதான் விஷயங்க, ரொம்ப சிம்பிள். இது அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல ஒரு 5 to 10 டைம்ஸ் வாசிச்சு அப்படியே செகண்ட் ஸ்பீட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த். இந்த ஸ்பீட் கிராஃப் எப்படி இருக்கும்னா ஸ்டார்ட் பண்ணி அதுல கொஞ்ச நேரம் சஸ்டெயின் பண்ணி அப்புறம் அப்படியே அடுத்த ஸ்பீடு, அதுல கொஞ்ச நேரம் சஸ்டெயின் பண்ணி அப்புறம் அடுத்த ஸ்பீடு, இப்படிதான் போகணும் ஸ்பீட் கிராஃப். இப்படி போகக்கூடாது. இப்படி போயிட்டோம்னா பண்ண முடியாது. ஓகேவா? நன்றி. இப்ப நாம வந்து இந்த அடிகள்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா சொற்கட்டுகளோட ஒண்ணு பார்த்துடலாம், ஒரு இன்ட்ரோ ஒண்ணு கொடுத்துடலாம். இடது கைக்கு ஒரு சொல் இருக்கு. இடது கைக்கு என்ன சொல் அப்படின்னா தா. தா சொல்லும் போது இடது கை வாசிக்கணும். தாக்கு எந்த கைங்க? இடது கை, லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட். தா சொன்னா லெஃப்ட் ஹேண்ட். ஒரு தடவை இடது கைன்னா லெஃப்ட் ஹேண்ட் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிங்க. யாருக்காச்சும் வேணாலும் சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். லெஃப்ட் ஹேண்ட். தா, தா வாசி பாருங்க. தா சொல்லிட்டே இடது கைய தா தா. கொஞ்சம் சொல்லிட்டே வாசிக்கிறது அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தா 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 தா. ஏன்னா படிக்கக்கூடிய அடிகள் எல்லாமே சொற்கட்டுகளை சொன்னா நீங்க வாசிக்கிற அளவுல இருந்தது அப்படின்னா ஒரு அடிய 1 நிமிஷத்துல கத்துக்கலாம், ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். அதற்கு ஒரே ஒரு விஷயம், சொற்கட்டுகளை சொல்லிட்டே நீங்க வாசிக்கிறது. ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா அது உங்களுக்கு பெரிய வேலையை செய்யும் பின்னாடி. அடுத்து வலது கைக்கு, ரைட் ஹேண்டுக்கு என்னன்னா கூ. ரைட் ஹேண்டுக்கு என்னது? கூ. சொல்லிட்டு வாசிச்சு பாருங்க. கூ 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 கூ. நன்றி நன்றி நன்றி. அடுத்து இப்போ சின்ன பயிற்சி என்னன்னா தா கூ. சொல்லிட்டே வாசிச்சு பாருங்க. தா கூ தா கூ தா கூ தா கூ தா கூ. ஓகே, இப்போ ஒரு சொல் வாசிச்சோம். பிரியா, பாலா, சிவான், சரவணன், சுதா, செல்வம் வாசிச்சிருப்பீங்க நம்பர். ஏன்னா வீடியோ தெரியல. மற்றதெல்லாம் அஜய், ஸ்ரீனிவாசன், வினிதா, சௌமியா, சத்யா, கமல், பாஸ்கர் ஐயா, ஐஸ்வர்யா அவங்க எல்லாம் வாசிச்சுட்டு இருக்காங்க. வீடியோல தெரியுது. வீடியோல தெரியும், அதுக்குள்ள கொஞ்சம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒருவேளை நீங்க பண்ணீங்கன்னாலும் கரெக்ஷன் பண்ணுவேன், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? இப்போ 2 சொல்லா பண்ணலாம். கூ கூ தா தா. பண்ணி பாருங்க. கூ கூ தா தா. கூ கூ தா தா. கூ கூ தா தா.
கு கு தா தா. அவ்வளவுதான். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அடுத்து 3 சொல் போறோம். 3 சொல். தா 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 கு கு கு. 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 இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 1ஆம் காலத்துலதான் 1ஆம் காலம் 2ஆம் காலத்துக்குள்ளதான் வாசிச்சிருக்கோம். அடுத்தடுத்த காலங்கள்ல பயிற்சி பண்ணலாம். இப்போ 2 சொல்ல எழுதும் போது 2 சொல்ல பிரிச்சு எழுதுனா எப்படி படிக்கணும், சேர்த்து எழுதுனா எப்படி படிக்கணும்? இப்ப தா ஸ்பேஸ் தா, தா இடைவெளி தா எப்படி ரீட் பண்ணுவோம்? கமல் சொல்லுங்க. தா ஸ்பேஸ் தா எப்படி ரீட் பண்ணுவோம்? தா தா. இதே இடைவெளி இல்லாம வச்சோம்னா, இடைவெளி இல்லாம எழுதுனா தா 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 தா. அவ்வளவுதாங்க. சக்தி நீங்க ஸ்பேஸ் விட்டு எழுது. கேட்க தா, அவ்வளவு. தா ஸ்பேஸ் தானே என்னங்க எப்படி ரீட் பண்ணுவோம்? தா தா வித்தவுட் ஸ்பேஸ் தத்தா. இப்ப தாத்தாவை தா ஸ்பேஸ் தாவை எப்படி வாசிப்பீங்க? தா தா. தத்தான்னு எப்படி வாசிப்பீங்க? தத்தா. ரைட் ஹேண்ட் மாத்தி வாசிச்சுட்டு இருக்கீங்க சௌமியா. லெஃப்ட் ஹேண்டுங்க சௌமியா. லெஃப்ட் ஹேண்ட் அந்த பக்கம் இருக்குங்க. லெஃப்ட் ஹேண்ட் எங்க இருக்கா? ரைட் ஹேண்டுக்கு ஆப்போசிட் இருக்கு. ரைட் ஹேண்ட் எங்க இருக்கா? லெஃப்ட் ஹேண்டுக்கு ஆப்போசிட் இருக்கு. வீடியோ மிரர்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட் சைடு. அப்படி உங்க ரைட் ஹேண்ட் இது இது. அப்படியே தாத்தான்னு சொல்லும்போது ரைட் ஹேண்ட் வாசிச்சிங்க. அதனால தேவன்னு லெஃப்ட் ஹேண்ட் தூக்குனீங்க, ரைட் ஹேண்ட் வாசிச்சிட்டீங்கன்னு சொல்றாரு. நன்றி நன்றி நன்றி. தா தா. ஓகே. தத்தான்னு எப்படி வாசிப்போம்? இமிடியேட்டா தத்தா தத்தா. நன்றி நன்றி நன்றி. வினிதா ரொம்ப ஒரு இன்ட்ராக்ஷன் விஷயம் தான். சரி, கு ஸ்பேஸ் கு எப்படி ரீட் பண்ணுவோம் வினிதா? வித்தவுட் ஸ்பேஸ் குக்கு. அவ்வளவுதான். கூ கூ எப்படி வாசிப்பீங்க? வாசிங்க. கூ கூ கூ. குக்கு எப்படி வாசிப்போம்? குக்கு. ஓகே ஓகே. இப்போ இவங்க ஐயா சத்யா, தா ஸ்பேஸ் கு எப்படி வாசிப்பீங்க? அப்படியே வாசிங்க. தா ஸ்பேஸ் கு வாசிங்க. தா கு. வித்தவுட் ஸ்பேஸ் தா கு. சூப்பர். நன்றி 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 நன்றிங்க சத்யா. தா ஸ்பேஸ் கு தா கு வித்தவுட் ஸ்பேஸ் தக்கு. ஸ்ரீனிவாசன் ஐயா. ஸ்ரீனிவாசன் சொல்லுங்க. கு ஸ்பேஸ் தா வாசிங்க. கு தா குத்தா. வித்தவுட் ஸ்பேஸ் குத்தா. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். நன்றி. இப்ப இது தெரிஞ்சா நாம ஒரு 3 இளையராஜா பாட்டை வாசிக்கலாம். பேசிக்கான பீட். ஒரு 3 இளையராஜா பாட்டை வந்து இந்த வித் ஸ்பேஸ் வித்தவுட் ஸ்பேஸ் தெரிஞ்சா வாசிச்சிடலாம். அது முக்கியமா வந்து ஒரு 2 முக்கியமான புள்ளிகளோட பாட்டு, ஆக்ட்ரஸோட பாட்டு வாசிக்க போறோம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு நோட். 3 நோட் பார்த்துரும். 5 நோட் ஒண்ணு பார்க்கணும். 5 சொற்கட்டுகளை வச்ச ஒரு அடி. ஏன்னா குக்கு குக்கு தா. குக்கு ஸ்பேஸ் குக்கு ஸ்பேஸ் தா. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. எடுத்தோன்னே ஒரு நிமிஷம் நோட்ஸ சொல்லி பாருங்க. அதற்கப்புறம் தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. முதல்ல சொல்லி கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க. இதுதான் அடி அப்படிங்கிறது. என்ன அடின்னா குக்கு குக்கு தா. குக்கு குக்கு தா. குக்கு குக்கு தா. அஜய் சொல்லுங்க. குக்கு குக்கு தா. நான் செகண்ட் ஸ்பீட்ல கண்டினியூவா சொல்லி பாருங்க. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல சொன்னாலும் சரி, தொடர்ச்சியா சொல்லி பாருங்க. குக்கு குக்கு தா. குக்கு குக்கு தா. குக்கு குக்கு தா. குமாரன் பறை மூட்டை எடுத்து தயாரா இருக்கு. அஜய் வந்து இல்ல லாவண்யா தயாரா இருக்கு. 2 பேரும் யாராச்சும் தயாரா இருக்கு பறை எடுத்து வாசிக்கிறதுக்கு. இவங்க அஜய் வந்து மியூட்ல ஆன் பண்ண போனாரு, வெளியே போயிட்டாரு நினைக்கிறேன். குமரன் உள்ள வந்தா அவரை சேர்த்திருங்க. யாரு? அஜய் வீடியோ ஆன் பண்ணி மியூட் போடுறதுக்காக போனார்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள வெளியே போயிட்டாரு. ஓகே ஓகே. அதனால இவங்க ஐஸ்வர்யா சொற்கடை சொல்லுங்க. ஐஸ்வர்யா முதல்ல. குக்கு குக்கு தா. குக்கு குக்கு தா. குக்கு குக்கு தா. வாசிங்க. சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க. எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. கு குக்கு தா. குக்கு குக்கு தா. குக்கு
தா சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி நன்றி. ஐஸ்வர்யா உங்க பேர் என்னங்க? உங்க பேரு? மகதி. ஹாய் மகதி. என் பேர் சக்திங் மகதி. சரிங்க, நன்றி 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 மகதி அண்ட் ஐஸ்வர்யா. ஓகே, கமல் கமல் கூட இருக்காங்க. ஹாய், உங்க பேர் என்னங்க? மித்ரன். என்ன பேர் என்னங்க? மித்ரன். மித்ரன். வணக்கம் மித்ரன். ஓகே, குக்கு குக்கு தான் ஆக்சுவலா வந்து ஒரு இளையராஜா பாட்டு. அவங்களே கமல் இளையராஜா காம்பினேஷனு. முடிஞ்சா இப்போ அவர் பறையில வாசிப்பாரு, என்ன அடின்னு கண்டுபிடிங்க. சும்மா டைப். உங்களது இன்னொரு ஐடி லாகின் ஆகுது. ஓகே, அதுவும் நானே தான். இருங்க, நான் இது வந்து நாங்க 10 நிமிஷம் முன்னாடி கனெக்ட் பண்றல, ஐபேட்ல கனெக்ட் பண்ணிட்டேன். அப்படியே பேசிட்டே உட்காந்துட்டேன், லேப்டாப்ல கனெக்ட் பண்ணல. அதெல்லாம் கேட்கும். பறை எடுத்துருக்கீங்களா குமார்? சக்தி, நீங்க வாசி காமிப்பீங்க எல்லாருக்கும் பார்த்தேன். கடைசியா நான் வாசிக்கிறேன். நான் இந்த கனெக்ட் பண்ற இஷ்யூ இருந்தாலும் கையில எடுத்து வச்சு சொன்னேன், வேற எதுவும் இல்ல. ஓகே, இப்ப குக்கு குக்கு தான் வந்து ஒரு ஒரு கமல் இளையராஜா காம்பினேஷன்ல ஒரு பாட்டு. ஒரு முறை வாட்ச் காமிக்கிறேன். அந்த ஐடியா எதாச்சுன்னா ஏதோ பாட்டு கண்டுபிடிச்சா சொல்லலாம், மியூட் எடுத்து விட்டு. சுதா ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐயா பாஸ்கரியா ட்ரை பண்ணீங்களா? ஏதாவது பாட்டு தெரிஞ்சுதா? திருக்குறள் அறிவு ஒரு பாட்டு பாடியிருப்பார்ல, குக்கு குக்குன்னு ஒரு. ஓ, நீங்க அங்க அது வேறயா? அது வேற அது வேற அது வேற அது வேற. அந்த குக்கு இந்த குக்கு சம்பந்தம் இல்ல. சார் நிலாது வாலந்தி மேலேவா சார்? யாருங்க பாட்ட சொன்னது? நான் தான், ஸ்ரீனிவாசன். ஐயா, யாருங்க இது? ஸ்ரீனிவாசன். ஆமா சார். பறையில கூட வாசி காமிக்கல, தொடையில தான் வாசி காமிச்சு அதுவே பாட்டை கண்டுபிடிச்சிட்டாருங்க. சூப்பர் சூப்பர், கிளாப் பண்ணுங்க ஸ்ரீனிவாசன் அவருக்கு. சக்தி, உங்க வீடியோ டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இருங்க, ஆன் பண்றேன். இல்ல, இதுல கனெக்ட் ஆயிட்டேன். குமரன் வாசிருங்க குமரன். சூப்பர், நன்றி 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 குமரன். கண்டுபிடி. சக்தி, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஹலோ சக்தி. ஓகே, அவரோட வீடியோ கனெக்ஷன் ஏதோ இஷ்யூ, அப்படி கனெக்ட் பண்ணுவாங்க. குமரன் கேக்குதுங்களா? கேக்குதுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், நன்றி. எப்படி இருக்கீங்க? பாட்டு நிலாத வானத்து மேலேதான். ரொம்ப சிம்பிள் ஒரு பீட்டு. குக்கு குக்கூத்தா. இப்போ நீங்க இளையராஜா இல்லாம வந்து பறைய வந்து எடுத்துட முடியாது. அந்த அளவுக்கு இளையராஜா நிறைய பயன்படுத்தி இருக்காரு பறைய. இப்போ குக்கு குக்கூத்தா, கூக்கு பதிலா தா போட்டோம்னா எப்படி வாசிப்போம் பாஸ்கரியா? கூக்கு பதிலா இதே ரீப்ளேஸ் பண்ணுங்க. குக்கு குக்கூத்தா, குக்கு குக்கூத்தாக்கு பதிலா கூக்கு பதிலா தாக்கு பதிலா கூ போட்டீங்கன்னா பாஸ்கரியா? சொல்லுங்க சக்தி. அதாங்கய்யா,
குக்கு குக்கு தா வாசிச்சோம் இல்லைங்க. இதுல கூக்கு பதிலா தா, தாக்கு பதிலா கூ போட்டாங்கன்னாங்க. தத்தாக்கு தத்தாக்கு. ஆஹா, குக்கு குக்கு தா அப்படி தத்தா கரெக்ட். எத்தனை தத்தா வருங்க? தத்தா தத்தா கூங்க. ஓகே ஓகே. குக்கு குக்கு தா, அதே கூக்கு பதிலா தா, தாக்கு பதிலா கூ பண்ணா தத்தா தத்தா கூ. ஓகே. பாஸ்கர் நீங்க அப்படியே வாசிங்க தத்தா தத்தா கூங்க. தத்தா தத்தா கு. தத்தா தத்தா கு. தத்தா தத்தா கு. ஓகே, இதையே கொஞ்சம் கண்டினியூவா வாசிச்சோம்னா தத்தா தத்தா கூ, தத்தா தத்தா கூ. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. தத்தா தத்தா கு. தத்தா 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 கு. தத்தா தத்தா கூ. ஒண்ணு இல்ல, கூக்கு பதிலா தா, தாக்கு பதிலா கூ மாத்தினீங்கன்னா குக்கு குக்கூத்த ஒரு ஜாலியான பாட்டா இருக்கா. தத்தா தத்தா கூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காதல் சோகமான ஒரு பாடல் வரும். அது இளையராஜா தான். குமரன் வாசிங்க. குமரன் மியூட் எடுத்துவிட்டு வாசிங்கன்னா தான் கேட்கும் குமரன். இந்த உலகத்துக்கே அப்படிதான் குமரன். ரொம்ப சிரமமா இருங்க, வாசிங்க குமரன். இப்படி ஒரு காதல், லைட்டா காதல் சோகமான படம், அப்படியே பெண்களை பற்றிய ஒரு பாடலாகவும் இருக்கும். வாகி சந்திரசேகர் அந்த பாட்டை பாடுவாரு. சத்யா கண்டுபிடிச்சிருவாருன்னு பார்த்தேன். காதல் சம்பந்தப்பட்டிருந்தனால சத்யா கண்டுபிடிச்சிருவாருன்னு பார்த்தேன் நானு. அப்படியா? இல்ல ஆக்சுவலா என்னால முடியல குமரன். நன்றி. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பாடல். அது என்னன்னா வந்து இந்த ஆறுங்கடலுமால மில்ல. நன்றி நன்றி நன்றி. ஒரே அடிதான். குக்கு குக்கு தான் வச்சீங்கன்னா கொஞ்சம் ஜாலியான பாட்டா இருக்கும். தத்தா தத்தா கூட கொஞ்சம் காதல் சுகமான பாடல். வெறும் அவ்வளவுதான். ஒரு கூக்கு பதிலா தா, தாக்கு பதிலா கூ மாத்தினீங்கன்னா அந்த அடியினுடைய ஃபீலே வேற மாதிரி மாறிடும். அது ஒரு உதாரணம் தான். இப்ப குக்கு குக்கு தா, 4 கூ ஒரு தா யாரோட காம்பினேஷன்ல பார்த்தோம்? இளையராஜா கமல். கமலை பார்த்தா ரஜினியை பார்க்காம இருந்தா எப்படி? அப்ப ரஜி இளையராஜா காம்பினேஷன் ஒண்ணு. இப்ப 4 கூ ஒரு தா வாச்சோம்னா கமல் இளையராஜா. 6 கூ தொடர்ச்சியா வாச்சு ஒரு தா வாச்சா ரஜினி இளையராஜா. 6 கூ தொடர்ச்சியா வாச்சு எப்படி தா சொல்றது? ஐயா யார கேட்கலாம்? வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்கன்னா அஜய் 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 இப்படி மியூட் போடுறதுக்கு போனவர் வெளியே போயிட்டாரு. இல்ல சார்ஜ்ல ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஐயா அப்படியா? சொல்லுங்க அஜய். 6 கூ கண்டினியூவா சொல்லி ஒரு தா சொல்லி பாருங்க. குக்கு குக்கு கு குக்கு தா. 6 கூ எப்படின்னா கண்டினியூவா குக்கு 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 தா, குக்கு 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 தா. ட்ரை பண்ணி பாருங்க. குக்கு 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 தா, குக்கு 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 தா, குக்கு 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 தா. சூப்பர் சூப்பர் அஜய். இப்ப நம்ம குமரன் வாசிப்பார் பாருங்க, என்ன அடின்னு கண்டுபிடிங்க. குமரன் குக்கு 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 தா, குக்கு 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 தா. ட்ரை பண்ணி பாருங்க. இருங்க, யாரோ சொன்னாங்களே ஐயா, ராக்கமா கைத்தட்டு. ராக்கமா கையத்தட்டு. இல்ல ராக்கமா கைய, ஒருவேளை நான் அந்த பாட்டுக்கு இருக்கான்னு ட்ரை பண்ணி பாக்குறேங்க. அந்த பாட்டுக்கு இல்ல, அந்த பாட்டுக்கு இல்ல, வேற பாட்டு தான். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா வாசிச்சு கண்டுபிடிச்சல. யாருங்க? காட்டுக்குள்ள மனசுக்குள்ள அந்த பாட்டு. இல்ல அந்த பாட்டு வேணா சொல்லித்தரேன் பின்னாடி. ஆனா அது இல்ல, அது இல்ல. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா வாசிங்க குமரன். அது ஒரு காதல் பாட்டு தான், அது ஒரு காதல் பாட்டு தான். ஸ்பீடா வாசிங்க குமரன். குக்கு 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 தா, குக்கு. சரி சரி. மலை கோயில் வாசலிலா? யா. மலை கோயில் வாசலிலா? லாவண்யா உங்களுக்கே இது ட்விஸ்டா? நன்றி. எனக்கு இது நியூ தான் சக்தி. ஆமா எங்களுக்கு நியூ தான். அஜய் அஜய் அண்ட் லாவண்யா கரெக்ட் தான். மலைக்கோவில் வாசல். மலைக்கோவில் வாசல் குக்கு குக்கு பாருங்க. 4 கூ ஒரு தா வாச்சா கமல் இளையராஜா. அதே 6 கூ ஒரு தா வாச்சா ரஜினி இளையராஜா. வெரி சிம்பிள். எந்த ஒரு விஷயமே வித்ததான். ஆனா அதைய ப்ராப்பரா பிரேக் பண்ணி கத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. 3 இளையராஜா பாட்டு பாட்டுங்களா? குக்கு குக்கு தா, நிலாது வானத்து மேலே,
தத்தா தத்தாக்கு ஆளும் கடலும் ஆழம் இல்ல. குக்கு 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 தா. ரொம்ப சிம்பிளா வந்து மலைக்கோவில் வாசல். வெஸ்டர்ன் பாட்டு வாசிக்கலாம். ஒரு இங்கிலீஷ் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சாங்கு. ஆக்சுவலா அது கொஞ்சம் பழைய பாட்டு தான். ஆனா இருந்தாலும் இப்போ ட்ரெண்ட்ல எல்லாத்துக்கும் தெரிகிற ஒரு பாட்டு தான். அது ஒரு சிம்பிள் நோட், வெரி சிம்பிள் நோட். என்னன்னா 3 நோட் தான். கு கு தா, கு கு தா, கு கு தா. அது சிம்பிள் பீட் தான். ஒட்டுமொத்த பாட்டு முழுக்குமே இந்த பீட் மட்டும் தான் வரும். ரொம்ப ஃபெமிலியரான ஒரு இங்கிலீஷ் பாட்டு. சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. கு கு தா, கு கு தா, கு கு தா, கு கு தா. யாராச்சும் கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிக்கலாம். கு கு தா, கு கு தா. குமரன் வாசிங்க. யாராச்சும் கண்டுபிடிக்க முடிஞ்சதுங்களா? எங்களுக்கு இப்ப இருக்கிற பாட்டு அதை நீங்க நீங்க இங்கிலீஷ் பண்றீங்க. இல்ல இங்கிலீஷ் சும்மா பசங்களுக்காக ஒரு 2 3 பாட்டு அப்படி இங்கிலீஷ் சொல்லுங்க சுவாமி. எதை சொல்ல வந்தீங்களா? ஈஸியான பாட்டு தான், ரொம்ப ஃபெமிலியரான பாட்டு தான். ஓகே, யாரோ சொல்ல வந்தீங்களா இல்லையா? மறுபடியும் ஒரு முறை வாசிங்க குமரன். கு கு தா. இன்னும் ஸ்பீடு. we will rock you இந்த பாட்டு. அஜய்க்கு ஒரு கிளாப் பண்ணுங்க எல்லாருமே. வெரி குட் வெரி குட் அஜய், கண்டுபிடிச்சிட்டாங்க. we will rock you. அது சிம்பிள் நோட் தான். கு கு தா, கு கு தா, கு கு தா, கு கு தா. we will rock you. இந்த கூத்தாக்கு முன்னாடி 3 கூவை கன்னியூவா பண்ண இப்ப ஹிட் ஆன, இப்ப ரீசெண்டா லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்ல ஹிட் ஆன ஒரு சாங். கூத்தா முன்னாடி 3 கூ கண்டினியூ போடுங்க. கு 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 கூ கூ தா, கு 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 கூ கூ தா. ட்ரை பண்ணி பாருங்க. 3 கூ கன்னியூ போட்டு கு 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 கூ கூ தா. ஐயா சத்யா உடையதான் பார்த்த நோட்ஸ் ஏதாவது சொன்னா பாட்டவே சொல்லிட்டாரு. கரெக்ட். இப்ப எனக்கு ஞாபகம் வருது. வெரி குட் வெரி குட் வெரி குட். சத்யாக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. சத்யா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. வெரி குட் வெரி குட் வெரி குட் சத்யா. என்ன பாட்டா? பிலீவர். கு கு தா, கு 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 கூ கூ தா, கு 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 கூ கூ தா, கு 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 கூ கூ தா. ஒரு கூ கூத்தா, 3 கு கு கூ கூத்தா, ஒரு ஸ்பேஸ். வாட்ச் பிலீவர். ஒரே நிமிஷம், நானே அந்த கைங்கரியத்தை பண்ணிடுறேன். நன்றி சக்தி. கேக்குதுங்களா? லைட்டா கேக்குது. பிலீவர். இதுல பிலீவர் மட்டும் இல்ல, நீங்க வந்து ஜனனிக்கு பாட்டு வாசிக்கலாம். இல்லைன்னா திருப்புகள்ல முத்தை திருவத்தை திருநகை தத்தை திரு சத்தை ஜரவர அதற்கும் பறையில வாசிக்கலாம். சக்தி சரியா கேக்கல. எங்களுக்கு கேக்குது. மத்தவங்களுக்கு எங்களுக்கு கேக்குது கேக்குது கேக்குதுடா உடனே எங்களுக்கும் கேக்குதா? கேக்குது கேக்குது சார். கேக்குதுங்க. ஓகே சரி. அதுவும் வாசிக்கலாம். இன்னொரு ஒரு வரலாற்று முக்கியமான சம்பவம் ஒன்று நடத்தணும். அதுவும் குமரன் லாவண்யாவோட தான். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 2013 இருந்து பறையும் பரதம்னு ஒரு கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன். மேடைகளில் பறைக்கு பரதத்திற்கு வாசிக்கக்கூடிய ஜதிஸ்வரம், வர்ணம், தில்லானா இதை பறையில வாசிச்சு பரத அடவு, பறையில் இருக்கக்கூடிய ஃபோக்கு பீட்ஸுக்கு பரத அடவு, அதில் இருக்கிற தட்டடவு, தட்டிமட்டடவு, நாட்டடவு, சருக்குல் அடவு, குத்தடவு, பக்கடவு எல்லா அடவுகளுக்குமே பரதத்தினுடைய பறையோட சேர்த்து பண்றேன். வரலாற்றில் முதல் முறையா ஒரு பரத அரங்கேற்றத்துல அது ஒரு சபாக்குள்ள பறை வாசிச்சதும் வந்து குமரன் அவங்களுடைய பெரிய பொண்ணு அதிதியோட அரங்கேற்றத்துல பண்ணோம். வெறும் பறை மட்டும் பண்ணாம அதுல வந்து அதிதி பறையோட வச்சு ஒரு சாங் பண்ணாங்க. பறைக்கு பரதத்தை வெறுமனே நாங்க வாசிச்சு அவங்க பரதம் மட்டும் ஆடாம எங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பறையை அவங்க வச்சு ஆண்டாங்க. அவங்களோட இன்விடேஷன்ல
பறையோட வந்து அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணி அந்த ஃபோட்டோ இன்விடேஷனில் வச்சுருந்தாங்க. முதல் முறையாக ஒரு ஃபோக்கோட நடந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அது எல்லோரும் வந்ததுக்கப்புறம் சொல்லணும்னு நினச்சேன். அதில் நாமளும் ஒரு அங்கமாக இருந்து அது பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. இது இல்லாமல் பறையோட போர்ட்லாண்டில் வந்து டைகோ ட்ரம், ஜாப்பனீஸ் டைகோ ட்ரம்மு, பறை, பரதம் பண்ணோம். அதுக்கும் குமரன் லாவணியெல்லாம் வாசித்தாங்க போர்ட்லாண்ட் கலைக்குழுவா. நிறையா விஷயங்கள் பறையோட பரதம் பண்ணுறோம். எதுக்கு சொல்ல வரேன்னா அதோட நடைகளையும் வாசிக்கலாம். கதத்த கிடதா கதா கிட தத்த கிட திரிகிறதோம், கதத்த கிடதா கதா கிட தத்த கிட தத்த கிட தத்த கிட திரிகிறதோம். தக்கதிமி 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 தக்கதிமி. நல்லா 6:30 மணி, அதனால கொஞ்சம் அளவாக தான் வாசிக்க முடியுது. இது மாதிரி பல சொற்கட்டுகளை நாம் வந்து பறையில் வாசிக்கலாம். ஃபோக் சாங்கில், இல்லை சினிமா பாடல்களை, இல்லை பக்தி பாடல்களை, இல்லை வெஸ்டர்ன் இருக்கிற சாங்ஸு, எதை வேணால் நம்மளால் பறையில் வாசிக்க முடியும். நான் ஜாஸோட பண்ணியிருக்கேன், R&B ரிதம் அண்ட் ப்ளூஸோட பண்ணியிருக்கேன், ரேப், பறை ரேப்புன்னு ஒரு தனி கேட்டகரியை பண்ணியிருக்கேன். பறை ரேப்பை பறையில் பண்ணலாம். அதனால் நிறையா விஷயங்களை வந்து பறையோட எங்கெல்லாம் மெர்ச் பண்ண முடியுமோ அங்கே எல்லாமே பறையும் ஜண்டையும், பறையும் வந்து கதக்கு, பறையோட கர்பா டான்ஸு, அது மாதிரி நிறையா விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இந்த செஷனுக்கு எல்லோரும் வந்து இருந்து கற்றுக்கிட்டது. தொடர்ச்சியான வகுப்புகள் வந்து குமரன் லாவண்யா கூட கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வகுப்புகள் இப்படி இருக்குன்னு இது பண்ணுவோம். இவ்வளோ நேரம் பொறுமையை காத்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப குயிக்காக சொல்லி முடிச்சுற மாதிரி இருக்குது. ஒரு வேளை வேறு ஏதாவது செய்திகள் வேணும், செய்திகள் படிக்கணும் அப்படின்னாலுமே என்னோட யூடியூப் சேனல் இந்த சக்தி பறை ஆர்டிஸ்ட் அண்ட் ட்ரெயினர், இதே இதில் தான் யூடியூப்பில் சேனலும் இருக்குது. ப்ளஸ் சக்தி ராவணன் அப்படின்னு நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் அண்ட் மற்ற எல்லா பக்கமே நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். பறை அண்டு துடும்பாட்டம் அதுவும் சொல்லி தந்துட்டுருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஒரு நிமிஷம் இருக்குது, கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சக்தி, யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா? இல்லை, ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது சார். சார் வெஸ்டர்ன்ல நீங்க பண்ணது அது ரொம்ப சர்ப்ரைஸ் எனக்கு. அது இது தெரியாத விஷயம், அது எனக்கு தெரியாத விஷயம். நன்றி நன்றி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அதெல்லாம் செய்வேன். நான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஃபுட்பாலோட வேர்ல்டு ஃபுட்பால் அந்த இதுக்கு வந்து ஒரு வெவிங் ஃபிளாக்னு ஒரு ஆல்பம் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதனால் அந்த பாட்டோட பீட்டு நான் வந்து டீகோட் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ, எதெல்லாம் தாளம் இருக்கோ அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். செல்ல அது இவங்களோட மணி ஹைஸ்டோட வெள்ளச்சாவும் பறையில் பண்ணேன். எனக்கு எது பிடிக்குதோ அதெல்லாம் பண்ணி வைப்பேன். வேற யாருக்காச்சும் பிடிச்சிருந்தாலும் அதில் தாளம் இருந்தாலும் பண்ணி கொடுப்பேன். வேணும்னா செய்யலாம். வேணும்னா உங்களுக்கு விருப்பமான பாடல் விஜய், அஜித், ரஜினி, கமல் யாரை கேட்டாலும் அவங்க பாடல் இருக்கக்கூடிய அடிகளை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி தருவேன். முடிஞ்ச அளவுக்கு அப்படி நிறைய எடுத்து வச்சிருக்கேன். நன்றி நன்றி சத்யா. வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லலாம், கேள்விகள் இருந்தாலும் சொல்லலாம், இல்லை ரிவ்யூ மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் சொல்லலாம். ஓகே, ஏதாவது இருக்குங்களா கேள்விகள்? முதல் ரொம்ப அருமையா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. மன மகிழ்ச்சியோட நன்றி நன்றி சத்யா. கமல்? ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆயிடுச்சுங்க. நீங்கள் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது, பேசிக்கான தாளம்லாம் சொல்லி கொடுத்தது. ஹோப்ஃபுல்லி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஐயா ஸ்ரீனிவாசன் ஐயா, சக்தி உங்க சிலபஸ் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. சொல்லிடுறேன். ஸ்ரீனிவாசன் ஐயா, இல்ல ரொம்ப நல்லா இருந்ததுங்க சக்தி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நீங்க இந்த மாதிரி பாட்டுக்கெல்லாம் வாசிச்சு கேட்டது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இனிமே ஐ திங்க் பாட்டு கேட்கும்போது எல்லாரும் அதை பத்தி யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நன்றி நன்றி. லாவண்யா சொன்ன மாதிரி சிலபஸ் சொல்லிடுறேன். இது ஒரு சிலபஸோட 3 இயர்ஸ்க்கான ஃபுல் சிலபஸ் கோர்ஸே இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா இருக்குது. பறை அடிப்படையாக ஒரு 4 நிலைகளை கற்றுப்போம். ஒரு நிலைக்கு 4 அடின்னு ஒரு 4 நிலைகளை கற்றுப்போம். அதுலேருந்து ஸ்டேஜ் ஃபார்மேட் பண்ணுவோம். பேர் பீட்ஸ், இணையடிகள், ஸ்டேஜ் ஃபார்மேட்டுக்கான பீட்ஸு, பேஸ் ட்ரமுக்கான அடி, இதுக்கான டான்ஸு, இதுக்கான டான்ஸ் ஃபார்மேஷன்ஸ்னு ஒரு சிலபஸே கன்யூவாக இருக்குது. நீங்கள் வெஸ்டர்ன் அண்ட் கிளாசிக்கில் கற்றுக்கிற மாதிரி ஃபோக்கில் அவ்வளோ சிலபஸ் இருக்குது. அதை நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக, இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். இது இல்லாமல் ஃபியூஷன்ஸ் நிறையா பாட்டுக்கு திரையும் பறையும். இப்போ ஓர்லாண்டோவில் வந்து பெண்கள் உண்டாக்குற கலைக்குழு அவங்க லீட் பண்ணுற டீமில் அங்கே திரையும் பறையும் பண்ணோம். வயலின் வச்சு பறை பண்ணாங்க, பர்ஃபார்மன்ஸே பண்ணாங்க. இது மாதிரி பாடல்களுக்கு நிறையா பாடல்களுக்கு அப்படி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம். பரதத்தோட
இல்ல வேற வேற இசைகளோட நம்ம பண்ணலாம், அதெல்லாம் பண்ணுவோம் இன் ஃபியூச்சர். சொல்லுங்க அஜய். இல்ல ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ஈஸியா புரியுற மாதிரி எளிமையா சொல்லி கொடுத்தீங்க. ஸோ ஹோப் நல்லா இருக்கும் கோயிங் ஃபார்வர்ட் எல்லா கிளாஸஸ். நன்றி நன்றி நன்றிங்க அஜய், நன்றிங்க அஜய். பாஸ்கரியா. ரொம்ப நல்லா இருந்துச்சு, அருமை. பேசிக்காக சொல்லி கொடுத்தீங்க, ரொம்ப ஸ்பீடாக போகலை, எங்களுக்கு புரிகிற அளவுக்கு பொறுமையாக போனதுக்காக நன்றி. நன்றி நன்றிங்க. சௌமியா. கிளாஸ் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த பறையோட ஹிஸ்டரி நீங்க சொன்னீங்க இல்லையா, அது அது வந்து தமிழ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தமிழ் படிக்க அந்த அளவுக்கு தெரியாது. அது வந்து இங்கிலீஷ்ல எங்கேயாவது ரெஃபரன்ஸ் இருக்கா? அது படிக்க எனக்கு இந்த அந்த ஹிஸ்டரியோட அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் அனுப்பிச்சுடுறேன். நார்மலாக விக்கிபீடியாவில் இருக்கு, வேற ஏதாவது ஜோயி சரி அவங்களோட ஆர்டிகல்ஸ், அவங்க ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் அனுப்பிச்சுடுறேன். இருக்கிற கண்டென்ட் நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? நன்றி நன்றி சார். வினிதா. ரொம்ப நன்றி இந்த செஷனுக்கு. நல்லா இன்ட்ராக்டிவாக கொண்டு போனீங்க. 1 hour போனதே தெரியல. நல்லா இருந்துச்சு. புதுசு எல்லாமே. எனக்கு வந்து மியூசிக்கே ரொம்ப புதுசு. ஸோ இது எல்லாமே புது விஷயங்களை கற்றுக்கிறது மகிழ்ச்சி. நன்றி 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 வினிதா. சுதா. சுதா. இது வந்து ஒரு புது பரிமாணத்தை வந்து பார்க்க முடியும். நான் வந்து நீங்க இந்த பிலீவர் பண்ணுவீங்கலாம் நினைக்கவே இல்லை. அது வந்து ஃபோக் சாங்ஸ்க்கு வந்து செப்பரேட்டா இருக்கும், இந்த மாதிரி வந்து கொலாபரேட் பண்ண முடியும் வெஸ்டர்ன் மியூசிக்கோட நினைக்கல. இது வந்து ஒரு புது இதை வந்து காமிச்ச மாதிரி இருந்தது. இனிமேதான் என்னால வந்து இப்படி கூட இதை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண முடியும். நன்றி 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 சுதா. வாய்ப்பு இருந்தால் பிரியா, சிவா, சரவணன் அண்ட் செல்வம் உங்களோட மீல் பாரு, ஒரு ரிவ்யூ ஏதாச்சும் இருந்தாலும் சொல்லலாம், இல்லை கேள்வி இருந்தாலும் சொல்லலாம். பிரியா. சிவா. செல்வம் ஐயா சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க, வெரி இன்ட்ராக்டிவாக இருந்தது. மேபி என்னுடைய சஜஷன்னா இந்த பறை கிளாஸ்க்கு ஒரு தனி குரூப் கிரியேட் பண்ணி அதில் வந்து வி கேன் இன்ட்ராக்ட். ஆமாம் செல்வம், இது என்னன்னா அடுத்து வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அனுப்புவோம். அதில் யார் பண்ணாங்களோ அதை வச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி கிளாஸ் வச்சு. ஓகே, தேங்க்யூ. ஏன்னா இதுக்கப்புறம் குமரன் ஒரு பெரிய வேலையை செய்வாரு. நாங்கள் என்ன பண்ணோம்னா மிஷிகன்ல பண்ணும்போது 99 மலர்கள் பேரை வச்சு ஒரு பேட்சுக்கு வச்சோம். குமரன் வந்து ஒரு 32 வகையான பறைகளை வந்து கேட்டு நம்மகிட்ட இருந்து கேட்டு ஒரு பேட்சுக்கும் ஒரு பறையோட பேர் வச்சாங்க. 32 வகையான பறை இருக்கு. அதனால ஒரு பேட்சா வைக்கும் போது நம்ம உருவாகுவோம். நன்றி நன்றிங்க. சரவணன், சிவா அண்ட் பிரியா ஏதாவது சிவா. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ தெரியல, மேபி இது வந்து அதிகம் பிரச்சனையா கூட இருக்கும். பட் நாங்க இது நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல வந்து நாங்க பறை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? இதே மாதிரி நம்ம பறை வாங்கிடுவீங்க. இப்போ வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயே பறை வந்துடும். ஏன்னா ஒரு 3 சைஸ் இருக்கு. குழந்தைகளுக்கு ஸ்மாலு, பெண்களுக்கு மீடியமு, ஆண்களுக்கு வந்து லார்ஜுங்க. இந்த 3 சைஸ் இருக்கு. அதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி கூட நான் குமார்கிட்ட சொல்லிடுறேன். ஆர்டர் போட்டால் ஒரு 2 வீக்ஸில் வந்துடும். அது வரைக்கும் நம்ம ஒரு 2 வகுப்பு இல்லை 1 வகுப்போ 2 வகுப்போ நம்ம தொடையில தான் வாசிச்சு பழக போகிறோம். அவ்வளோதான். முதல்ல இப்போ பேசிக்காக தொடையில பழகிட்டு அப்புறம் பறைக்கு போயிடுவோம். நீங்கள் பறை வரங்குள்ள நம்ம வகுப்பு போயிட்டே இருக்கும், தொடையில வாசிச்சு. ஆனால் பறையில தான் வாசிப்போம். நன்றி நன்றி. ஷிவா, பேசிக்காக எப்படி நம்ம பண்ண போகிறோம்னா வந்து வாரத்துக்கு ஒரு நாள் கிளாஸ் வந்து சக்தி கூட இருக்கும். அதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயே வந்து உங்களுக்கு பறை வேணுமா, ஆல்ரெடி வச்சுருக்கீங்களா, அது மாதிரி கேட்டு பறையை ஆர்டர் பண்ணிவிடுவோம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது முன்னாடி அனுப்பிச்சிடுவோம். ஒரு கிளாஸ் இல்லை 2 கிளாஸ் சக்தி சொன்ன மாதிரி வந்து தொடையில் தட்டி தான், நீங்கள் பறை கையில் வச்சுருந்தாலும் தொடையில் தட்டி தான் முதல்ல ஆரம்பிப்போம். அதுக்கு அடுத்து வந்து பறையில் வாசிப்போம். அது இல்லாமல் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து வீக்கெண்டில் வந்து ஒரு நாள் வந்து நம்ம இன்பர்சனாக இங்கே ஒரு இடத்துல மீட் பண்ணி எப்படி அந்த குச்சி பிடித்தல் அதெல்லாம் வந்து நாங்கள் இன்பர்சனாக சொல்லி கொடுத்து நான் அதுவும் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஒரு வாரம் வந்து சக்தி கூட கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் வந்து நம்ம இன்பர்சனாக நம்ம மீட் பண்ணி பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் குமரன். மகிழ்ச்சி. வகுப்பு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப நான் ஒரு நன்றி சொல்லிடுறேன், அப்புறம் குமரன் சொல்லியிருக்கேன். ரொம்ப நன்றி குமரன், இப்படி ஒரு ஏற்பாட்டை இப்படி ஒரு புதியவர்களுக்கு இவ்வளோ விஷயங்களை சொன்னதுக்கு. ரொம்ப ஒரு குறைவான நேரம் தான் இருந்தாலும் இல்லாமல் வரலாறு 1/2 மணி நேரம் போச்சு, 1/2 மணி நேரம் வகுப்பாக போச்சு. இனிமேல் நடக்கிற வகுப்புகள்லாம் நேரடியாக சொற்கட்டுகள், அந்த சொற்கட்டுகளுடைய வட்டார வழக்கில் என்ன சொன்னாங்க, திரைப்படத்தில் இங்கே இருக்குது, எப்படிலாம் அந்த சொற்கட்டுகளை பயன்படுத்துகிறாங்க, வாசிப்பு நிறையா நான் வைப்போம்.
இதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவலாக ஒருத்தராக பார்ப்பேன். ஒரு குரூப்பில் ஒரு 10 to 12 பேர் தான் இருப்பாங்க. அதில் ஒருத்தராக நம்ம வந்து அவங்கள தொடையில வாசிக்க சொல்லி திருத்தம் பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து தான் போவோம். இன்றைக்கு அப்படியே ஒருத்தராக நிறையா இருக்கிறான்னு ஒருத்தராக கூட்டமே தவிர கம்மியான நபர்கள் தான் கூட்டம். அடுத்த வகுப்புல எல்லாத்தையுமே தனித்தனியாக வாசிக்கும். வகுப்பாக வரும்போது அப்படி தான் போகும். சரிங்களா? ரொம்ப நன்றி லாவண்யா குமரன். நான் சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே. அலபாமாவில் அவங்க நீங்கள் இவ்வளோ பேர் ஆர்வம் காமிக்கலைன்னா இப்படி ஒரு வகுப்பும் சாத்தியம் இல்லை, நானும் உங்களை சந்திச்சிருக்க முடியாது. அதனால் உங்களுக்கும் ரொம்ப நன்றி ஒரு மணி நேரம் ஒதுக்கி இருக்கிறதுக்கு. ஆனால் இனி வகுப்புகள் வந்து சரியாக 1 மணி நேரம் தான் இருக்கும். இன்றைக்கு துவக்கங்கிறனால ஒரு 10 நிமிஷம் 7 நிமிஷம் லேட் ஆயிடுச்சே தவிர இனி வகுப்பு 1 மணி நேரம் ஷார்ப்பாக ஆரம்பித்து ஷார்ப்பாக அந்த டைமை முடிச்சுடுவோம். சரிங்களா? நன்றி நன்றி. இணைஞ்ச அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. நான் கண்டிப்பாக வந்து இவ்வளோ இது எதிர்பார்க்கல. சில பேர் வந்து இது முக்கியமாக வந்து ஃப்ரைடே ஈவினிங் வீக்கெண்ட் ஆரம்பிக்கிற டைம், இந்த டைமில் வந்து உங்கள் எல்லாரோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மேற்கொண்டு வந்து கூகுள் ஃபார்மில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயிலாம் அனுப்பிச்சிருக்கேன். யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஜாயின் பண்ணுங்க. தேங்க்ஸ். நன்றி எல்லாருக்கும் நன்றி. நன்றி வணக்கம். நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ.